என்ன பண்றோம்னு சொல்லு. இன்னைக்கு நாங்கள் மஹாக்கு ஸ்கூலுக்கு நாளைக்கு மஹாவோட பர்த்டே, அதனால மஹாக்கு குக்கீஸ் பண்ணிட்டுருக்கோம். எதுக்கு? நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்குறதுக்கு. கரெக்ட். ஸோ நாளைக்கு வந்து மகா குட்டியோட பர்த்டே. ஸோ அவளுக்கு வந்து ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கேண்டில்ஸ் வாங்கியிருக்கோம். ஆமாம், அதுக்கு 1 இருக்கிற அது சேர்த்தா 11 ஆயிடும். ஓ அப்படி வாங்கிட்டீங்களோ? ஸோ ஸ்கூலுக்கு வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு குக்கீஸ் பண்ண போகிறோம். அதில் வந்து ஒரு சேட்டைக்கார பிள்ளை வந்து அந்த குக்கிக்கு க்ரீம் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கா. அப்படிதானே? சாப்பிட்டீங்க? ஓகே. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஓரியோ சாக்லேட் குக்கீஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பரேஷன். இவள் ஓரியோ குக்கீஸை இவள்கிட்ட க்ரஷ் பண்ணதுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அங்கே அவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற அந்த சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அதனால் நானே சரி ஓகே நம்ம ஒரு பேட்ச் குக்கீஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். எதுக்கு போட்டு கடையில் வாங்கணும் அப்படின்னு. அதுக்கு வந்து மஹி வந்து ஓரியோஸ் எல்லாத்தையுமே க்ரஷ் பண்ணிட்டு இருக்கா. என்னோட பர்த்டே வரும்ல, இல்லை அப்பாவோட பர்த்டே வரும்ல, அப்போ ஏதாவது கொடுப்போம். சரியா? அப்பாவோட பர்த்டேக்கு உங்களுக்கு தான் தரணும். ஆமாம் மாமா, நாளைக்கு லென்ஸ்க்கு போய் ஒன்று வாங்க மகா ப்ளீஸ். ஓகே, அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. கேமரா ஆஃப் பண்ணோன்னா வாய்க்குள்ளே என்ன இருக்குது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு சொல்லிடுறேன். இந்த ஒரு பேட்ச் குக்கீஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 to 35 குக்கீஸ் வந்து வரும். ஸோ 225 கிராம் வந்து சாஃப்ட் அன்சால்டட் பட்டர் வச்சுருக்கேன். 3 கப்பு மைதா மாவு, 1 கப் சுகர், 2 முட்டை, அதுக்கப்புறம் 1 கப் ப்ரௌன் சுகர், கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா தேவை, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ். அண்ட் இதில் இன்னொரு பேக்கெட் போட்டுடா. சரியா? குக்கீஸ் வந்து ஓரியோ குக்கீஸ் வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாக்லேட்டை வந்து சாப் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, போதும்டா ஒரு இதுக்கு. நம்ம இனி அடுத்த பேட்ச் பண்ணணும்னா அது உடச்சிடாது. ஸோ நான் வந்து 1 பார் அமுல், என்கிட்ட சாக்லேட் சிப்ஸ் ஆக்சுவலி நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதில் இந்த அமுல் சாக்லேட் பாரை வந்து நான் வந்து கட் பண்ணி அதை தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து சாக்லேட் சிப்ஸை விட நம்ம குக்கீஸ் இந்த மாதிரி சாக்லேட் சங்க்ஸ் ஆட் பண்ணும்போது குக்கீஸ் வந்து நல்ல டேஸ்ட் இருக்கும். ஏன்னா இது நல்ல பெருசாட்டு இருக்கும்போது அது மெல்ட் ஆகும்போது அது வந்து நகட்ஸ் மாதிரி மெல்ட் ஆகிருக்கும். அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம குக்கீஸ்க்கு வந்து சிப்ஸுக்கு பதில் இதை யூஸ் பண்ணுவோம். ஆமாடா. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கி பேட்டர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பட்டரை க்ரீம் பண்ணுறதுக்கு இது வேணும். ஹேண்ட் பிளெண்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ நம்மளோட இங்கே சாஃப்ட் பட்டர் இருக்குது 225 கிராம். ஸோ நம்மளோட சாஃப்ட் பட்டர் இருக்குது. இதை வந்து ஒரு 2 minutes பிளெண்ட் பண்ணிடலாம். லேஸாக அது வந்து ஏரி ஆகட்டும். பர்த்டே கேர்ளுக்கு எல்லாரும் விஷ் பண்ணிடுங்க. எத்தனை வயசு ஆச்சு? 11 years. தேவை ஆஃப் பண்ணி சுகர் இதுவும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட பட்டர் பாருங்கள் நல்ல க்ரீமியானதுக்கு நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் ப்ரௌன் சுகர், 1 கப் கிரானுலேட்டட் சுகர். கிரானுலேட்டட்னா ரெகுலர் சுகர், ஒயிட் சுகர். ஸோ அதை நல்லா சேர்த்து க்ரீம் பண்ணுங்கள் ஒரு 2-3 minutes. பர்த்டே கேர்ளே வந்து பர்த்டே கேர்ள் ஸோ இப்போ ஓரளவுக்கு க்ரீம் ஆன உடனே நான் வந்து வெனிலா எசன்ஸ் வச்சுருக்கேன். அது ஒரு
2 டீஸ்பூன் அளவுக்கு மல்டிபர். இது கடையில் உள்ளதுதான், ஹோம்மேட். ஆஃப் பண்ணு. அதுக்கப்புறம் நம்மளோட 2 முட்டை, அதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணு. மகா ஆன் பண்ணு. நெல் வெயிட் பண்ணி ஒரு முட்டை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த முட்டை. ஓகே, இப்போ அடுத்தது ஆட் பண்ணு. ஸோ எக் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 1 மினிட் போல் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஆனால் நான் கூடவே வந்து ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு நிறைய போட்டாது. இப்போவே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோன்னா அது ஈவனாக கம்பைன் ஆயிரும். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இது ரெண்டாவது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்டர் சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இல்லை, பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன் எடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நல்ல 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவை இந்த மேலே வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுறேன். ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக வந்து கம்பைன் ஆயிரும். இல்லாட்டி நீங்கள் அந்த மைதா மாவில் தனியாக மிக்ஸ் பண்ணி போடணும். நான் என்ன பண்ணுவேன்னா இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுறேன். கொஞ்சமாக போடணும். இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற 3 கப் மைதா மாவை இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரிங்கிள் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். பிடிச்சிக்கோ, மிக்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே மாவை வந்து நம்ம அப்படி பண்ணாத மகி கம்பைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பூன் பாருங்கள், இது எனக்கு மகா தான் வாங்க சொன்னோம். நாங்கள் லென்ஸ் போயிருக்கும்போது, அம்மா இந்த ஸ்பூன் அழகாக இருக்குது அப்படின்னு. ஆனால் இதை வந்து இதை வச்சு மிக்ஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய டோ இருக்குது. ஒரு உட்டன் ஸ்பூன் எடுடா அந்த சைடு இருந்து. தானே ஒருக்கா நீ மிக்ஸ் பண்ணு, நான் ஒரு தடவை லைட்டாக கம்பைன் பண்ணிட்டு தரேன். ஸோ நான் வந்து மாவு போட்டுட்டு, தள்ளிக்கோ கண்ணில் குத்திடாம, மாவு போட்டுட்டு நான் வந்து பீட்டர்லேயே ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பீட்டர்லேருந்து எடுத்துட்டு நம்ம ஒரு உட்டன் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து குக்கீஸ் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நான் தான் போடு. ஸோ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 பேக்கெட் அந்த நம்ம நார்மல் ஸ்டாண்டர்ட் பேக்கெட் ஓரியோ ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சாக்லேட் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து கம்பைன் பண்ணிடலாம் நம்மளோட ஓரியோ குக்கீஸ்க்கு. லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் க்ரஷ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்மளோட ஓரியோ குக்கி டோ இஸ் ரெடி. இப்போ பேக் பண்ணிட வேண்டியதான். ஸோ குக்கீஸ் பேக் பண்ணுறதுக்கு நான் 2 பேக்கிங் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் நம்மளோட ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸோ நான் வந்து குக்கி டோவை ஸ்கூப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுக்கிறேன். அப்போ எனக்கு ஈவனான சைஸ் கிடைக்கும். இது அரவுண்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சைஸில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் ஸ்கூப். அதை எடுக்கக்கூடாது வை, அது பெரிய சைஸு. ஸோ இந்த அளவுக்கு அது யூஸ் பண்ணக்கூடாது மை இப்போ. ஸோ இந்த அளவுக்கு, ஏன்னா இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும், அதனால நெல் வரேன். ஸோ இதில் ஒரு ஸ்கூப் எடுத்துக்கோங்க. அதை கையில் எடுத்துட்டு அதை வச்சு எடுக்காது, அது பெரிய சைஸு. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக ரோல் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு நான் எடுத்தாரேன், நீ கையை வச்சு ரோல் பண்ணு, ரவுண்டாக ரோல் பண்ணு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து வைக்க போகிறோம். ஓகே, சரி நான் வச்சுருக்கேன். சராச்சி ஃபோன் அடிக்காது. ஸோ இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி வச்சிடுறேன். அம்மா
நம்மளோட vlog வியூவர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லு. நம்மளோட vlog வியூவர்ஸ்க்கு ஒரு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. ஓகே, அம்மா அந்த மகாட்ட பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு பிறந்த நாள், போன நீ இருந்தால் வந்திருக்கலாம். சரி, ஓகே. வைக்கட்டா? ஆமாம், குக்கீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாம், மகாக்கு எடுத்தாச்சு ட்ரெஸ்ஸு. மகா இதை ஓப்பன் பண்ணு. ஆமாம் ஆமாம், இந்த வாட்டி ஸ்கர்ட் எடுத்திருக்கேன் மகாக்கு. ஸ்கர்ட்டு இதில் போட்டுட்டு அந்த உட்டன் பவுலில் போடு. ரொம்ப க்ரஷ் பண்ண தேவையில்ல, சும்மா உடச்சி போட்டால் போதும். சரிம்மா, நான் பண்ணிகிட்ருக்கேன். வைக்கவா? ஸோ நம்மளோட ஓரியோ குக்கீஸ் எல்லாம் ரோல் பண்ணியாச்சு. ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன பீஸ் ஓரியோ குக்கீஸை வந்து நீங்கள் மேலே வச்சுருங்க. ஏன்னா அது வந்து நம்ம ஓரியோ குக்கீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும்ல, அதுக்கு வேண்டி இப்படி. ஸோ இந்த மாதிரி டாப்பில் வச்சுட்டு நான் வந்து 160 டிகிரி செல்சியஸ்க்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். 12 to 14 மினிட்ஸ் இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ பேக் ஆனதுக்கப்புறம் குக்கீஸ் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கள். லைட்டாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது. கூல் ஆனதுக்கப்புறம் எடுங்க. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது சாஃப்டாக இருக்கும். ஸோ எல்லா குக்கீஸ் மாதிரி கூல் ஆகும்போது அது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகும். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் vlog தான். மகாக்கு பர்த்டே ஷாப்பிங். மகா எத்தனாவது பர்த்டே வரப்போகுது? மகா ஷாப்பிங் பண்ணி சாப்பிட்டுட்டு டயர்டில் உட்காந்துருக்கா. எத்தனாவது பர்த்டே மகா? எத்தனாவது பர்த்டே? வா, வீட்டுக்கு போயிட்டு நான் எங்கே என்ன வாங்கினோன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே நாங்கள் வந்திருக்கிற ஹோட்டல் வந்து இது ரெஸ்டாரண்ட் வந்து லியா குவாட். சதீஷ்க்கு வந்து டெண்டர் கோகனட் ஐஸ்கிரீம், டெண்டர் கோகனட் ஃபலூடா வாங்கி ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட டின்னரை. குட். இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். டைம் 8:13 ஆகுது. ஸோ ஷாப்பிங் ஹால் டைம். ஓகே, ஸோ மகாவோட பர்த்டே ஷாப்பிங் ஹால். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எந்திரிச்சிருந்து காணிக்கிறியா? இது நீட்டாக அப்போ தான் தெரியும். ஓகே, சிப் அண்ட் டேல்னு அந்த நைட்டு, இது நைட்டி கிடையாது ஆக்சுவலி, நைட் கவுன் மாதிரி உள்ளது. ஓகே, அடுத்து அழகாக இருக்குது. நீயும் மகாக்கதை எடுத்து போட வேண்டியதானே, அவ்வளோதான். அப்பாவுக்கு ஷார்ட்ஸ், அப்பா எல்லா இடத்துலையும் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துருவா. அடுத்து இது மகா ஒரு ஸ்வெட் ஷர்ட் எடுத்தா. ஆக்சுவலி நம்மளோட டீலை சொல்லு. மகா கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இந்த ஒரு ஃப்ராக்கோ ஒரு ஸ்கர்ட்டோ ஒரு சுடிதாரோ ஒன்று கூட இல்லைங்க. அவ்வளவுமே இந்த மாதிரி டிஷர்ட். இது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு, இன்ஃபேக்ட் நான் இப்போ வந்து நான் இப்போ மித்ராவோட பர்த்டேக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு நினைக்கிறீங்க, ஒரு ட்ரெஸ் கூட இல்லாமல். அதனால மகாட்ட சொன்னது வந்து, ஏன்னா அவளுக்கு வந்து பிடிக்காததுனால ஒவ்வொரு பர்த்டேக்குமே அவளுக்கு பேண்ட்டு லெகிங்ஸ் தான் எடுப்போம். அதனால அதுகிட்ட இல்லவே இல்லை. அதனால மகாட்ட சொன்னது, இந்த வாட்டி பர்த்டேக்கு உனக்கு ஃபேவரட் ஒரு இது எடுத்துக்கோ, அப்புறம் அம்மாவோட ஃபேவரட் ஒரு இது எடுத்துக்கணும் அப்படின்னு. இது அப்பாக்குது இல்லைடா, மகாக்கு தான். மகாகாணி. ஸோ மகா பிக் பண்ணது இந்த சைட் வா. ஸ்வெட் ஷர்ட் மகா ஒன்று எடுத்தா. அது தூக்கி காணி. பிடிக்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது, அது எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது தெரியுமா. அம்மா எடுத்தேன். இது சைக்கிள் கேப்பில் மஹி ஒரு ஜீன் எடுத்துட்டா. இதுவும் மகாவுக்கு ஒரு பேண்ட்ஸு. மகாகாணி இந்த சைடு வாடா. சரி, இன்னும் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃப்ரில் ஸ்கர்ட்டு. ஆக்சுவலி இது கூட இது ஒரு பேண்ட் இல்லை, மகாக்கு இது வந்து அந்த கார்கோ பேண்ட்ஸ் மாதிரி, அதனால உனக்கு அப்படி தெரியுது. டாப்பை காணிடா. ஸோ இது வந்து அந்த அவ்வளோ அழகு.
இது வந்து ஒரு அதோட செட்டு, இந்த ஸ்கர்ட்டோடது மகா போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அவள் எடுத்திருக்க டிஷர்ட்டை பாருங்க, இச்சிகாரு ராமன். ராமன் இஸ் த பெஸ்ட் ப்ளஷர். அதனால எடுத்தியா நீ? சரி சரி. இதுவும் மகாக்கு பேண்ட்ஸ். ஆக்சுவலி அவளுக்கு கொஞ்சம் பேண்ட்ஸ் எடுத்தோம். பாருங்க. ஓ சரி சரி சரி, நைஸ். ஆமாம், பர்த்டேக்கு போடுற ட்ரெஸ் பார்த்துக்கோங்க. தள்ளி கனி. இது ஒரு சாதா பிளாக் டிஷர்ட். ஓகே, இதுதான் நான் மகாக்கு எடுத்தது. ஆக்சுவலி கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டி இருக்குது. ஸ்டில் நான் எடுத்தேன், ஏன்னா இது அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி காட்டுடா. கொஞ்சம் கொஞ்சம் லூஸு, பட் இது மகாக்கு நைட் கவுன்டா. ஸோ இது வந்து பர்த்டேக்குன்னு நான் எடுத்தது வந்து இதுதான். இதில் வந்து இந்த டாப் வந்து இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் மாதிரி வருது. அதில் இந்த எம்ப்ராய்ட்ரி மாதிரி போட்டு, அதுக்கு கீழே வந்து நல்ல ஒரு பெரிய சைஸ் இந்த கீழே இந்த ஃப்ரில் வச்சு பேண்ட் இருக்கும்ல, அதுக்கப்புறம் ஷால். இதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணோம், பட் ஸ்டில் நான் எடுத்தேன். மகா எடுத்தது பாருங்க, மஹி. ஒரு க்ராப் டாப்பும் அந்த ஜீன்ஸும். செட் இல்லை, தனித்தனியாக தான் எடுத்திருக்கோம். அவ்வளோதானே? ஓகே, அவ்வளோதானடா. அவ்வளோதான். இதுதான் மகாவோட பர்த்டே ஷாப்பிங் ஹால்.